Chennai Race, Bank TNPSC, SSC and Railway Exams. ஆஸ்திரேலிய காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்த ஆண்ட்ரூ ஓட்வயர் என்பவரின் 1.5 வயது மகள் தந்தை காலமானதை அறியாமல் அவரது தலைக்கவசத்தை அணிந்தபடி சவப்பெட்டியை சுற்றி சுற்றி வந்த காட்சி காண்போரை கலங்க வைத்தது. 2019 ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கிய காட்டுத்தீ ஆஸ்திரேலியாவை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. காட்டுத்தீயில் கருகிய விலங்குகளின் புகைப்படங்கள் மனித மனங்களை அசைத்து பார்க்கின்றன. ஏராளமான தாவரங்களையும் விலங்குகள் உட்பட 50 கோடி பிற உயிரினங்களையும் சுமார் 20 மனிதர்களையும் காட்டுத்தீ கொன்றுவிட்டது. அவர்களில் இருவர்தான் ஆண்ட்ரூ ஓட்வயரும் ஜெஃப்ரி கேட்டானும். தீயணைப்பு வீரர்களான இருவரின் உயிரையும் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி காட்டுத்தீ பறித்து கொண்டது. இருவரும் தீயணைப்பு படை வீரர்கள் என்பதை தாண்டி அவர்களுக்குள் மற்றொரு ஒற்றுமை இருந்தது. இருவருமே 1.5 வயது குழந்தைக்கு தந்தை என்பதே அது. கேட்டனின் உடல் கடந்த வாரம் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஆண்ட்ரூவின் இறுதிச் சடங்கு சிட்னி நகரில் நடைபெற்றது. அப்போது அவரது 1.5 வயது மகள் சார்லட் தந்தையின் உடல் வைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டியை சுற்றி சுற்றி வந்தாள். தனது தந்தை பெட்டிக்குள் இருக்கிறார் என்பது மட்டும் அந்த பிஞ்சுக்கு தெரிந்ததே தவிர அவர் உயிரோடு இல்லை என புரியவில்லை. எப்படியும் அவர் எழுந்து வந்துவிடுவார் என்ற ஆசையில் ஒரு கையால் சவப்பெட்டியை பிடித்தபடி மற்றொரு கையில் பிஸ்கெட்டுடன் காத்திருந்தாள் சார்லட். தாய் அழைத்தும் கூட அங்கிருந்து நகர மறுத்துவிட்டாள். ஆண்ட்ரூவின் தலைக்கவசத்தை அணிந்தபடி சவப்பெட்டியை வலம் வந்த சார்லட் தனது தந்தையின் கையை பிடித்து சுற்றுவதை போல உணர்ந்தாளோ என்னவோ, துயில் கலைந்து துள்ளி எழுந்து துணையாய் வருவார் தந்தை என்ற ஆவலில் சவப்பெட்டிக்கு கீழேயே படுத்திருந்தாள். ஆனால் இறுதி வரை ஆண்ட்ரூ வரவில்லை. அதற்கு பதில் அவரது இறுதி ஊர்வலம் தொடங்கியது. கடைசியாக தனது தந்தையின் சவப்பெட்டிக்கு முத்தம் கொடுத்த அந்த பிஞ்சு குழந்தையின் நெஞ்சில் ஆண்ட்ரூவின் தியாகத்தை போற்றும் பதக்கம் அணிவிக்கப்பட்டிருந்தது. அதை சார்லட்டுக்கு அணிவித்த அதிகாரி அவளிடம் என்ன சொன்னார் தெரியுமா? உன் தந்தை தன்னலமற்றவர், அவர் ஒரு கதாநாயகன் என்பதாலேயே நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என கூறினார். இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் தனது தந்தை மறைந்ததையும் காலத்தால் மறையாத அவரது தியாகத்தையும் சார்லட் உணர்வாள். அப்போது அவள் கண்ணில் அழுகையும் ஆனந்த கண்ணீரும் ஒருங்கே வரக்கூடும். புதிய தலைமுறைக்காக கவியரசன். இந்த வருஷத்துக்குள்ள அரசு மற்றும் வங்கி வேலைக்கு போறதுக்கு சென்னை ரேஸ், பேங்க் TNPSC, SSC and Railway Exams.